வெல்கம் டு டிசைன் லாஃப்ட் sewing ஸ்கூல். இன்னைக்கு என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா, ஷார்ட் குர்த்தில ஒரு கார்செட் மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். பேக் சைட் கிளாத்ல பிரின்சஸ் லைன் நடுவுல நம்மளோட கார்செட் லூப்பை வந்து இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து எங்கன்றதை மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லென்த்ல இருந்து டவுன் சைட் 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம இந்த லூப்பை வந்து வைக்க போறோம். ஷோல்டர்ல இருந்து 2.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம்னா, இன் பிட்வீன் இந்த கேப்ல தான் இந்த லூப்ஸ் வந்து செட் பண்ண போறோம். இதுக்கு கேப் மார்க் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டு மார்க் பண்ணிட்டு, மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்ல எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண அந்த லூப்பை வந்து செட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம ரோப் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு லாங் ரோப்பு. அது இன்சைட் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் 2 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி பண்ண அந்த லூப்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ண பாயிண்டில் வச்சுட்டு நம்ம ஒரு மிஷின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். அனதர் சைட்லயும் இதே மாதிரி லூப்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டு ஒரு மிஷின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீட்டாக இந்த இடத்துல நம்ம லூப்பை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட சென்டர் பீஸ் ஆஃப் பிரின்சஸ் லைனையும் இந்த சைட் லைனையும் நம்ம ரைட் ஃபேஸிங் ரைட்டை வச்சு நம்ம 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இப்படி ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா 2 லைனுக்கு நடுவில் இந்த லூப் வந்து அழகாக செட் ஆகிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்மளோட பிரின்சஸ் லைனை ரைட் ஃபேஸிங் ரைட் வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்சஸ் லைன் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட குர்தா ஃபினிஷிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஷார்ட் குர்தாவுக்கு ஒரு பெல் ஸ்லீவ் பண்ணியிருக்கோம். இதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஐக்கானில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ண அந்த பெல் ஸ்லீவை நம்ம ரைட் ஃபேஸிங் ரைட் வச்சு குர்த்தாவில் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
ஸ்லீவ் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமா நம்மளோட குர்தால சைட் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நம்ம என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த சீம் அலவன்ஸ்க்கு ஃப்ரம் ஸ்லீவ் பாட்டமில் இருந்து ஆம் ரவுண்ட் கனெக்ட் பண்ணி சீட் மெஷர்மெண்ட் வரைக்கும் நம்மளோட ஷேப்க்கு இந்த சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லிட் ஃபினிஷிங்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட் குர்தா ரெடி. இந்த சைட் ஜாயினை எப்படி மார்க் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஸ்லிட் ஜாயின் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்குமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் குர்தா பேட்டர்ன் மேக்கிங்கில் நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் இந்த சைட் ஜாயினை மேக் பண்ணிக்கலாம். லூப்பில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ண ரோப்பில் வந்து 2 பக்கமும் பிடிச்சிட்டு சென்டரை மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1/2 சைடுக்கு வந்து எவ்வளோ ரோப் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும், அனதர் ஹாஃப்க்கு எவ்வளோ இன்செர்ட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இதை செட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒன் எண்ட் ஆஃப் அந்த ரோப்பை எடுத்து ஒரு லூப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் லூப்பில் இன்செர்ட் பண்ணணும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் அகெயின் வந்து தேர்ட் லூப்பில் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்பையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி கிறிஸ் கிராஸாக நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். அனதர் எண்டையும் அனதர் சைட்ஸில் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார்செட் குர்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.